தொகுதி மறுவரையறையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்கவும், அதுகுறித்த கூட்டுக்குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கவும் மார்ச் 22 ஆலோசனைக் கூட்டம் நடத்தவுள்ளதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்தில் பங்கேற்க கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட 7 மாநில அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் கடிதம் வாயிலாக முதல்வர் அழைப்பு விடுத்தார். அமைச்சரவை முடிவின்படி ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. சென்னை பெருநகர பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும், மற்ற இடங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு பட்டா வழங்கும் திட்டம் இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.